ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிறிஸ்மஸ்க்காக நான் வீட்டிலையே சூப்பராக கேக் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பஞ்சு பஞ்சாக மெத்துன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம அதிக விலை கொடுத்து வெளியில் கடையில் நம்ம கேக்கு வாங்காமல் வீட்லேயே குக்கரை யூஸ் பண்ணி சூப்பராக கேக் நம்மளே ரெடி பண்ணலாம். வாங்க அந்த கேக்கை நான் எப்படி ரெடி பண்ணேன், என்னென்ன தேவை அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேக்குக்கு தேவையான பொருள்கள் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த மாதிரி அளவுகளில் நீங்கள் எடுத்து கேக் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். நான் இது மாதிரி டம்ளரில் தான் எல்லா அளவுகளும் நான் அளந்துக்கிட்டேன். அந்த அளவுகளை நான் சொல்கிறேன், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக கேக்கு வீட்லேயே நம்ம செய்யலாம். இந்த மாதிரி டம்ளரில் நான் 3/4 டம்ளர் ஒயிட் சுகர் வெள்ளை சர்க்கரை எடுத்து நல்லா பொடி பண்ணிக்கிட்டேன். அது மாதிரி நீங்களும் பொடி பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இது மாதிரி பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா பொடி பண்ண சர்க்கரையை இதில் போட்டுருங்க. சர்க்கரை போடணும். வெள்ளை சர்க்கரை, முட்டை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு நல்லா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இது மாதிரி ஒரு பவுல் எடுத்து இந்த பவுலில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு எடுத்த டம்ளர் அளவில் 1/2 டம்ளர் வாசம் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் இதில் ஊற்றிக்கோங்க. அப்புறமா 1/2 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா இது பைனாப்பிள் எசன்ஸ், நான் அது ஒரு மூடி நிறைய இதில் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு நல்லா அதை பீட் பண்ணணும். நல்லா விஸ்க் வச்சு ஒரே சைடாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே டம்ளர் அளவில் 1 டம்ளர் மைதா மாவு எடுத்தேன், 1/2 டம்ளர் கோதுமை மாவு எடுத்தேன். நீங்கள் கோதுமை மாவுலேயே செய்யலாம், இல்லைன்னா மைதா மாவுலேயே செய்யலாம். அந்த மாவையும் போட்டு விஸ்கு போட்டு நல்லா இதை ஒரே சைடாக இதை பீட் பண்ணணும். பீட் பண்ணின 4 ஸ்பூன் கருப்பு திராட்சை, 4 ஸ்பூன் ப்ரௌன் திராட்சை நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்துச்சுன்னா எல்லா நட்ஸும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரே சைடாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்படி விஸ்கில் எடுத்து நம்ம கேக் பேட்டர் நம்ம போட்டோம்னா மடிப்பாக விழுகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஈனோ பாக்கெட் வீட்டில் ஒரு பாக்கெட் இருந்துச்சு, அதையும் நான் இதோட மிக்ஸ் பண்ணேன். ஈனோ பாக்கெட் இல்லை அப்படின்னா பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் இதில் போட்டு கேக் பேட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பெரிய அகலமான எவர் சில்வர் பாத்திரம் தான் எடுத்திருந்தேன். அதில் சாதாரண சன்ஃப்ளவர் ஆயில், நீங்கள் நெய் கூட தடவிக்கலாம். சாதாரண சன்ஃப்ளவர் ஆயில் தடவிட்டு அதில் மைதா மாவு நல்லா சைடு கீழே எல்லாம் நல்லா தூவிட்டு நான் கேக் பேட்டரி இதில் ஊற்றி இது மாதிரி நான் கேக் ரெடி பண்ணியிருக்கேன். நான் குக்கரை முதல்ல ப்ரீஹீட் பண்ணிட்டேன். கீழே கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஸ்டாண்டு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு நான் ஒரு 40 மினிட்ஸ் நான் சிம்மில் வச்சு தான் நான் இதை கேக்கை நான் பேக் பண்ணேன். சூப்பராக அந்த கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை அரைக்கும் போதே நீங்கள் 2 ஏலக்காய் 3 ஏலக்காய் போட்டு அரைச்சிருங்க. தோலை எடுத்துகிட்டு அந்த விதையை மட்டும் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அப்போ வாசமாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கேக்கு நான் வேகும்போதே ஒரு 10 நிமிஷம் கழித்து மேலே நான் சாக்லேட்டு சிப்ஸு நான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக சுற்றியும் நம்ம கொஞ்சம் எடுத்து விட்டுடலாம். பாருங்கள், ஒரு கத்தி வச்சு சைடில் ஃபுல்லாக எடுத்து விட்டுடலாம். சுற்றியும் நல்லா எடுத்து விட்டாச்சு. நான் சாக்லேட் சிப்ஸ் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சாக்லேட் சிப்ஸு இல்லைன்னா முந்திரி பருப்பு நல்லா பொடியாக கட் பண்ணி போடலாம். பாதாம் பருப்பு பொடியாக கட் பண்ணி இது மேலே தூவலாம். திருப்பி போட்டாச்சு. கொஞ்சமாக டேம்ப் பண்ணி இந்த கேக்கை வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக எடுத்தாச்சு. அவசரத்துக்கு நான் பட்டர் பேப்பர் இல்லாதனால வெறும் மாவு மட்டும்தான் நான் தூவினேன்.
இப்போ அந்த கேக்கை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை நம்ம பீஸ் போட்டுடலாம். இது மாதிரி நான் கேக் ரெசிபி வந்து நிறைய கேக் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், நீங்களும் கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு அதிக விலை கொடுத்து கடையில் வாங்காமல் வீட்லேயே சூப்பராக நம்ம கேக் ரெடி பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.